PS5ல கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கண்ட்ரோலோட சார்ஜ் தீர்ந்துச்சுன்னா ஒன்று நான் அப்படியே கேமை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் போய் சார்ஜ் போடணும். அப்படி இல்லைனா கண்ட்ரோலில் கேபிளை கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டே விளையாடணும். பட் அது ரொம்ப டிவி கிட்ட உட்காந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ செகண்டரியாக ஒரு கண்ட்ரோல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இன்னொரு புது கண்ட்ரோல் வாங்கலான்னு பார்த்தா 6000 குறையாமல் இருக்கும். அது அனாவசியம். அந்த அளவுக்குலாம் இப்போ நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. அப்போ தான் என் மண்டையில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஆல்ரெடி என்னோடய மொபைலில் கேம் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு EvoFox Go அப்படின்னு ஒரு கண்ட்ரோலை வாங்கியிருந்தேன். மெயினாக இது வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறது, பட் பிசிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருந்துச்சு. ஸோ எதுக்கும் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருந்தேன். இது ஒர்க் ஆகாதுன்னு தான் நினச்சேன், பட் நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸ்கேன் பண்ண உடனே ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் PS5 கேம்ஸ் மட்டும்தான் இதில் சப்போர்ட் ஆகலை. மற்றபடி PS4 எல்லா கேம்ஸுமே இதில் வந்து சப்போர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு ஆடியோ கேம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த கண்ட்ரோல் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்ம கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்போ வைப்ரேட் கம்மி பண்ணலாம் கூட நம்ம செட்டிங்ஸ் போக தேவையில்ல. பின்னாடியே பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம வைப்ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாத எக்ஸ்ட்ரா 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை நான் பெருசாக யூஸ் பண்ணவும் இல்லை, அது ஒர்க்கும் ஆகலை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கீழே போடாமல் யூஸ் பண்ணால் ஓகே. ஸோ இது ஒர்க் ஆனோடனே இதுவே நான் செகண்டரி கண்ட்ரோலில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் மொபைல்லையும் கேம் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா இது வாங்கிக்கலாம். மற்றபடி நான் ஒன்லி PS5 அது மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஒரு 1500லேயே நல்ல நல்ல கண்ட்ரோலாக இருக்குது. PS4 கண்ட்ரோல்லாம் இதோட சூப்பராகவே இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் எந்த கண்ட்ரோலை செகண்டரியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை.